இங்கே இந்த ஒரு ஃபிஷ் வந்து கொஞ்சம் எங்களோட புது டேங்க்கில் விட்டுருக்கோம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது என்ன வாத்து மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபிஷ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதை நான் சொல்கிறத விட அகெயின் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறத அந்த வாய்ஸை நான் அப்படியே இங்கே அட்டாச் பண்ணுறேன். அந்த வாத்து மாதிரி இருக்கிற ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு பேர். இதுக்கு ஆக்சுவலாக வந்து பலூன் ரெயின்போ அப்படின்னு பேர். இது இந்த மாதிரி பலூன் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வியாபாரிகள் வியாபார நோக்கத்தில் அதை அந்த மாதிரி பிறந்ததுலேருந்தே அழுத்தி வச்சு கிராஸ் ப்ரீடிங் பண்ணி ரொம்ப அது கொடுமையான, இது வந்து இயற்கையாக இந்த மாதிரி ஆகிற பலூன் கிடையாது. இந்த ஷேப் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று இருக்கும் பாரு, அதாவது பார்க்குறதுக்கு ஆற்றுல பிடிச்ச குளத்துல பிடிச்ச மீன் மாதிரி ஒரு மீன் இருக்கும், பெருசாக இருக்கும். அதுவும் ரெயின்போ ஃபிஷ் தான். அதோடைய குட்டி வெர்ஷன் தான் இப்போ இந்த நீ வாத்து ஃபிஷ்ன்னு சொல்கிறது. வியாபார நோக்கத்துக்காக நசுக்கப்பட்டு வளர்க்கப்படுற ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம். இந்த மாதிரி நசுங்கப்பட்டு வளர்றதுனால அதோடைய ஸ்பைனல் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நசுங்கி போய் தான் வளர்ந்துருக்கும். இதனால் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அதால் உயிர் வாழ முடியாது. அதுக்கு அதோட இயற்கையான அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் அதுக்கு கிடைக்காது. அதால் நகர முடியாது, வேகமாக பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நகரும். அது மற்ற ஃபிஷ் மாதிரி வேகமாக நகராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நகரும். இது கஷ்டப்பட்டு பொறுமையாக நகர்றதுனால மற்ற ஃபிஷ்லாம் இதை ஈஸியாக புள்ளி பண்ணும். அதனால் அது பிறந்ததுலேருந்தே அது கடைசி வரைக்கும் அது கஷ்டத்தில் தான் அந்த ஃபிஷ்ஷு வாழும். சீக்கிரமாக நோய்வாய்ப்படுறதுக்கும் அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நசுக்கப்பட்டு வளர்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.